குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் இந்த பதிவில் நாம் 7ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். 7ஆம் பாவகம் 12 பாவங்களில் ஒரு முக்கியமான பாவகம். அதாவது படிக்கின்ற மாணவர்களாகட்டும், இந்த ஜோதிட கலையின் மீது ரொம்ப விருப்பம் இருக்கின்ற அன்பர்களாகட்டும், நம்மிடம் வரும் வாடிக்கையாளராகட்டும், எல்லோருக்குமே இதன் மீது ஒரு ஆர்வம் அதிகம் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இந்த பாவகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த காரகத்துவங்கள் தான், இந்த பாவகம் சொல்லும் விஷயங்கள் தான். அதாவது வாழ்க்கை துணையை பற்றி முழுமையாக சொல்லும் ஒரு பாவகமாக இந்த 7ஆம் பாவகம் திகழ்கின்றது. அதாவது களத்திர ஸ்தானம். இந்த களத்திரம்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், இது தானாகவே வந்துடுதுன்னு வச்சிங்களேன். காரணம், எல்லோருக்குமே வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒன்று நிச்சயம் தேவை. ஒரு குடும்பஸ்தன் அப்படின்றத அறிவிக்கிறது இந்த வாழ்க்கை துணை தான். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்கள நம்முடைய சமூகம் வேறு விதங்களில் அழைக்கின்றது. ஸோ ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கின்றது. நம்மோடு கடைசி வரை பயணிக்கும் ஒரு வாழ்க்கை துணையை தருகின்றது. அந்த வாழ்க்கை துணை வந்ததுக்கு அடுத்த நிலையில் நமக்கு வம்சம் விருத்தியாகின்றது. இப்படி ஒரு வம்சத்தின் விருத்தியை பிள்ளையார் சுழி போட்டு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்குற பாவகம் இந்த 7ஆம் பாவகம். இந்த பாவகத்தை பொறுத்தவரையிலும் சப்தம கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, களத்திரஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பாவகத்தின் காரகத்துவங்களை இப்போ பார்ப்போம். முதல் காரகமாக திருமணம், அடுத்து நண்பர்கள், கூட்டு தொழில், வெளிநாடு, மாலை நேரம், அதாவது ஈவினிங் டைம், மக்கள் தொடர்பு, உள்ளூர் பதவி, தராசு, கடைவீதி, வாடிக்கையாளர்கள், சட்டம், நீதிமன்றம், அதாவது கோர்ட், இரண்டாவது குழந்தை, கிட்னி, சிறுநீரகம். இந்த காரகத்துவங்கள் ரொம்ப அதிகமாக நாம் பயன்படுத்தக்கூடிய காரகத்துவங்கள். இதில் எதையுமே நம்ம இந்த காரகத்துவம் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல், அனைத்து ஜோதிடர்களாலும் பயன்படுத்தக்கூடிய அதிகமாக நாம் கையாளக்கூடிய காரகத்துவங்களை, முக்கியமான காரகத்துவங்கள் அனைத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கும். இந்த பதிவுகளில் பெரும்பாலும் என்னுடைய பாவ காரகத்துவங்கள் மற்றும் அதனோடையே சேர்த்து விளக்கங்கள் கொடுப்பது என்னுடைய வழக்கம். எப்படி ஆய்வு செய்கிறது, இது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இதில் திருமணம் அப்படிங்கிற காரகத்துவத்துக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா, குறைந்தபட்சம் ஒரு 2 நாளாச்சும் பேசணும். குறைஞ்சபட்சம் இந்த ஜோதிடம் அப்படின்னு வந்துட்டாலே திருமணத்தை பற்றி பேசாத ஒரு ஜோதிடரே இருக்கவே மாட்டாங்க. அந்த தலைப்பு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால் அந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை ஒரு 2 நிமிடங்களிலோ அல்லது 20 நிமிடங்களிலோ சொல்லி முடிப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஏதோ சொன்னோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சொல்வதற்கும் எனக்கு விருப்பம் இல்லை. இருப்பினும் எத்தகைய ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் உண்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டை, சிறு விளக்கத்தை பார்ப்போம். அதாவது 7ஆம் பாவகம் பலவீனம் அடையக்கூடாது. அதாவது பாவகிரகங்கள் நின்றோ அல்லது பாப கர்த்தாரி தோஷம் பெற்றோ இது போன்ற தன்மைகளில் 7ஆம் பாவகம் பலவீனப்படக்கூடாது. காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ சுக்கிர பகவானோ பலவீனப்படக்கூடாது. 7ஆம் பாவகத்திற்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு விதத்தில் ராசி சக்கரத்தில் தொடர்பில் இருக்கணும்.
அதேபோல் வந்து 7ஆம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்பில் இருக்கணும். இவர்கள் இருவரும் சஷ்டாஷ்டகம் பெறக்கூடாது. இதுவும் வந்து ராசி சக்கரத்தில். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆக இந்த 4 தன்மைகள், அதாவது வந்து 7ஆம் பாவகம், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு, 7ஆம் பாவகத்திற்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நிலை, இப்படி இருந்துட்டாலே ஒருத்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து திருமணம் ஆகிடும். அதனால் வந்து இதை மட்டும் இந்த நேரத்துக்கு இந்த ஒரு விளக்கம் மட்டும் வச்சுக்கிங்க. விரிவான விளக்கங்களை வரும் காலங்களில் நிச்சயமாக வந்து அதற்காகவே திருமணம் சார்ந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை நாம் விரிவாக பார்ப்போம். அடுத்த காரகத்துவத்துக்கு இப்போ போவோம். கூட்டு தொழில், இதற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். தொழில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான பாவகம் 10 தான். இப்போது இந்த பாவகத்தை நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, பாவத் பாவோல் சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் 10ஆம் பாவகத்தின் 10ஆம் பாவகமாக இந்த 7ஆம் பாவகம் வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இந்த பாவத்தையும் தொழிலுக்கான ஒரு பாவகமாக நம்ம வந்து பார்க்குறோம். அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் சேர்த்து பார்க்கின்றோம் இந்த பாவகத்தில். அதாவது வந்து கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம். ஒரு பார்ட்னரை சேர்ந்து தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக இதற்கான ஒரு அமைப்பு எப்படி இருந்தால் இது செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னாக்கா, லக்னாதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த 3இன் தொடர்பு வருகின்ற பொழுது லக்னம் என்பது ஜாதகர், 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், 10ஆம் இடம் என்பது தொழில். ஆக ஜாதகர் கூட்டாளி தொழில், ஆக கூட்டு தொழில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஆக 1 7 10 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிங்க. 7 10 தொடர்பு மட்டும் வருது அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணாக ஜாதகத்தில் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க. ஒரு பெண்மணியோட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கோம். அதில் 7 10 தொடர்பு வருது அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து வாழ்க்கை துணையோட கணவரோடு சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க, அல்லது கணவரின் பெயரில் தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அது அறிவிக்குது. இதே போன்று ஒரு ஆண் ஜாதகத்தில் எடுக்கின்ற பொழுது அந்த ஆண் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையான மனைவியின் பெயரில் தொழில் ஆரம்பிக்கலாம், மனைவியோட ஊரில் தொழில் ஆரம்பிக்கலாம், அதே போல் வந்து மனைவியோடு சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத அந்த விதி அறிவிக்கின்றது. அடுத்த காரகத்துவமாக வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம். வாடிக்கையாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை கையில் எடுத்துங்க. அவர் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய, புகழ் தரக்கூடிய சூரிய பகவானுடைய ஸ்டாரில் நின்றுட்டார்னு வச்சிங்க. அவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது தான். ஆனால் நம்ம மெயினாக சிந்திக்க வேண்டியது அப்படின்னும் பொழுது ஜீவனத்தை சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அவருடைய பகை கிரகங்களின் சாரத்தில் இல்லாமல் இருப்பது சிறப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்களின் தொடர்பில் இல்லாமல் இருப்பதும் கூடுதல் சிறப்புங்க. சரிங்களா? வாங்க அடுத்த காரகத்துவத்துக்கு போவோம். அடுத்த காரகத்துவமாக 2வது குழந்தை. இந்த புத்திரம் அப்படின்ட்டு வரும்பொழுது ஒரு சிலருக்கு திருமணம் ஆன உடனே வந்து கையில் வந்து குழந்தை கிடச்சிடும். ஆனால் 2வது குழந்தை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு 5 வருஷம் கேப்பு, ஒரு 7 வருஷம் கேப்பு, இப்படி லாங் கேப்பு வந்துடும் ஒரு சில தம்பதிகளுக்கு. அதற்கான காரணம் நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த பாவகத்தை தான் ஆய்வு செய்யணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 5ஆம் பாவகத்தின் சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து 5க்கு 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த பாவகம் ஆய்வு செய்கின்ற பொழுது 2வது குழந்தை எப்போ நம்ம கைக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த பாவகத்தை கொண்டு நாம் வந்து ஆய்வு செஞ்சு ரிசல்ட் எடுத்துடலாம். ஆக 7ஆம் பாவகத்தின் காரகத்துவத்தையும் அதிலிருந்து சிறு சிறு விளக்கங்களையும் இந்த பதிவில் பதிவு செய்திருக்கின்றோம் நண்பர்களே.
ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.